வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கணபதல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் நீதித்துறைக்கும் நடுவே நடக்கக்கூடிய ஒரு மோதல் நம்ம அனைவரும் அறிந்த விஷயமா இருக்கிறது. இந்த வழக்கறிஞர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 15 வழக்கறிஞர்கள் தங்களுடைய பணியை தொடர முடியாத அளவில் இடைக்கால நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கடுமையான உத்தரவு ஒரு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ற வேலையா? ஏற்கனவே ஆரம்ப கட்டத்திலே இதுபோன்ற நடவடிக்கை எடுத்திருந்தால் நீதித்துறை மீதும் வழக்கறிஞர்கள் மீதும் இவ்வளவு பெரிய அவப்பெயர் வந்திருக்காதா? இவை உள்பட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்விக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியுடைய சேர்மன் திரு செல்வம் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். ஒட்டுமொத்த எபிசோட்ல ஆரம்பத்திலேயே சில விஷயங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தோம்னா இந்த விவகாரம் இவ்வளவு விகாரமா ஆயிருக்காது அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? இல்ல, நடவடிக்கை நாங்க எடுத்துட்டு தான் இருக்கோம், எடுக்காம இல்ல. இப்ப கிட்டத்தட்ட நான் வந்த பின்னாடி 2011 இருந்து சேர்மன். ஸோ நியர்லி 60 மோர் தென் 60 அட்வொகேட்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டாக்ட்ல பண்ணிருக்கோம். இல்ல, 60க்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீங்க செய்தியாளர் சந்திப்புல சொன்னீங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? நடவடிக்கை எடுத்து சில பேர் வந்து ரிமூவ்ட் ஃப்ரம் ரோல், சில பேருக்கு வந்து 2 years, சில பேருக்கு வந்து 6 months, இந்த மாதிரி. அதான் அவங்களுடைய 2011 இருந்து இந்த 15 வரைக்குமான உங்களுடைய காலகட்டத்தில் நீங்க வந்து சில வழக்கறிஞர்களை இதே போல பணி செய்ய விடாமல் நீக்கி இருக்கீங்க. ஆமா, பாஸ் பண்ணிருக்கோம். ரிமூவ் ஃப்ரம் தி ரோல் சில பேர் பண்ணிருக்கோம். அதாவது அவங்க என்ன அஃபென்ஸ் இருக்கோ, அவங்க வந்து ஒரு கிளைண்ட் ரொம்ப சீட் பண்ணிட்டாங்கன்னா, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட்ல ரொம்ப சீட் பண்ணிருப்பாங்க, பணத்தெல்லாம் ரொம்ப, அதுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட். சில பேர் வந்து சின்னதா கோர்ட்டுக்கு போகாம ஏதாவது கேஸ விட்டுருப்பாங்க, அதுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட். அது அவங்களுடைய பனிஷ்மெண்ட்டுக்கு தகுந்துதான் டைமிங் நாங்க கொடுக்கிறோம். அவங்களுடைய குற்றம் செஞ்ச குற்றம் என்னவா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. இந்த பிரச்சனையில முதல்ல இது ஆரம்ப புள்ளியா ஹெல்மெட் அணியணும் அப்படிங்கிற சட்டத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் பேரணி போனது ஒரு ஆரம்ப புள்ளியா நம்ம பார்க்கலாம். இந்த ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் பாக்குறது, ஹெல்மெட் அணியறதுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு போடும்போது நீங்க இந்த நாடு பூரா அதை வந்து ஏத்துக்குது. சட்டத்தை கடைபிடிக்க வேண்டிய வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்ற உத்தரவை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி ஊர்வலம் போனா சட்டத்தை வழக்கறிஞர்களே மதிக்கலன்னு தான் அர்த்தம். கண்டிப்பா, அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. நம்ம வந்து ஒரு நீதித்துறையில, ஒரு நீதிமன்றத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா, அதுக்கு மேல பாதிக்கப்பட்டவங்களோ இல்ல பொதுநல வழக்குல சப்போஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு மேல அப்பீல் தான் போகணும். அதை விட்டுட்டு ரோட்ல வந்து போராட்டம் என்பது தவறான முறை. ஆனா இந்த தவறான முறை ஊரறிய உலகறிய வெளிப்படையா அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும்போது பார் கவுன்சில் வேடிக்கை பார்க்கும் என்றால் தவறான நடைமுறைக்கான ஒரு தூண்டுதல் ஆகிறாதா? கண்டிப்பா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். பார் கவுன்சில் வந்து நடவடிக்கை எடுக்காம இல்ல, எடுத்துட்டு இருக்குது. நாங்க வந்து போலீஸ் அதிகாரி மாதிரி ஒரு வழக்கறிஞரை உடனே நாங்க வந்து வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சிட முடியாது. அதுக்கு சம் ப்ரொசீஜர் இருக்குது எங்களுக்கு. வந்து சப்போஸ் இப்ப மதுரையில ஒரு போராட்டம் நடக்குது, ஒரு 50 பேர் கொடுக்குறாங்க, 30 பேர் கொடுக்குறாங்க, 20 பேர் கொடுக்குறாங்க. நாங்க என்ன பண்ணா செல்வம் அப்படின்னு வந்துரும், பாண்டே அப்படின்னு வந்துரும். எங்களுக்கு வந்து அவர் ஒரு செல்வன்ற பேர்ல 50 பேர் இருக்கலாம். நாங்க எடுத்து பார்த்து தான் பண்றோம். அது வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். சோ இதை வந்து எல்லாமே உடனே நாங்க வந்து போலீஸ் மாதிரி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க முடியாது இல்லையா? இல்ல, உங்களுக்கு தெரியும், உள்ள வைக்க முடியாதுன்னு சொன்னாலும் அதை விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் வழக்கறிஞரா செயல்பட முடியுமா முடியாதாங்கிறதே பார் தான் தீர்மானிக்கும். நான் வழக்கறிஞரா தொடரலாமா கூடாதாங்கிறத பார் தான் முடிவு பண்ணும். அப்புறம் பார் யாருக்காக காத்திருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு நல்லா தெரியும், மதுரை இந்த பிரச்சனை ஊடகங்கள்ல மிகப்பெரிய செய்தியா வந்தது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்தது, சென்னை உயர்நீதிமன்றம் வருத்தத்தை பதிவு செய்தது, உச்சநீதிமன்றம் வேதனை தெரிவித்தது, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா உங்களுக்கான தலைமை அதிகார பீடம் அது தன்னுடைய கவலை தெரிவித்தது. அத்தனை பேரும் சொன்ன விஷயம், பார் கவுன்சில் என்ன செய்து கொண்டிருக்கிறது, சங்கங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன, இத்தனை பேரும் கேள்வி எழுப்பிய பிறகுதான் நாங்க அப்படி படக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல, அதுக்கு முன்னாடி நாங்க எல்லாமே நான் கேதர் பண்ணிட்டு தான் இருந்தேன். உச்சநீதிமன்றம் வந்து கடந்த வாரம் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து மதுரை கமிஷனர் அனுப்பிச்சிருந்தாரு. அவங்க என்னன்னா எஃப்ஐஆர் போட்டு எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. சோ அவங்களுக்கு நேம் எல்லாம் கரெக்டா சொல்ல முடியல. சோ அதுவும் நான் லொக்கேட் பண்ணி எடுத்தேன். இப்போ மீட்டிங் போட்டு அவங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்கு. நிறைய பேருக்கு இப்போ வந்து கோர்ட்டுக்குள்ள சிஜே கோர்ட்டுக்குள்ள நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்கு. அதே மாதிரி ஹைகோர்ட்ல இருந்தவங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி நேற்று மீட்டிங்ல நிறைய பண்ணிருக்கோம். சோ இந்த பேமெண்ட் இஷ்யூ பண்ணவங்களுக்கு தான் பண்ணிருக்கோம். சோ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி உடனே நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பா. அது என்ன முக்கியமான ஒரு குறை இருக்குன்னா, வழக்கறிஞர்கள் அதாவது அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து எல்லாமே நம்ம கையில இருக்கு அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு. சட்டம் நம்ம கையில, சட்டம் கண்டிப்பா தப்பு. அது இல்லாம இப்ப கிட்டத்தட்ட நாங்க 90,000 வழக்கறிஞர்கள் இருக்கோம். இதுல மிஞ்சி போயிட்டா ஒரு 2,000 வழக்கறிஞர்கள் தான் அந்த வேலையெல்லாம் செய்வாங்க.
அது கூட அதிகம் தான் இருக்கும். ஏன்னா த்ரூ தமிழ்நாடு. இது எதுக்காக மீதி இருக்கிற 82,000 88,000 வழக்கறிஞர் கேட்க மாட்டேங்கிறாங்க? இது எனக்கு ரொம்ப வருத்தம். தலைவரே கேட்கணும். நேற்றுக்கு சொல்றாங்க ஒரு கோர்ட்ல அந்த காம்பஸ்ல கோர்ட் அந்த அதாவது வழக்கறிஞர்கள் கொடுக்கப்பட்ட சங்கம் பூட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. அதை பூட்ட போறாங்க கோர்ட்னு சொல்றாங்க. என்ன ரீசனா இப்ப வந்து அங்க ஒரு 50 வக்கீல் இருந்துட்டு தான் தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 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 சங்கத்துல 2000 பேர் 3000 பேர் இருக்காங்க. டெய்லி ஒரு 1000 பேர் வருவாங்க. அவங்க வழக்கறிஞர்கள் தொழில் பார்ப்பவங்க. அவங்க கேட்கணுமா இல்லையா? எல்லாமே பல பார் கவுன்சில் தான் கேட்கணும்னு சொல்றதை விட தொழில் செய்கின்ற வழக்கறிஞர்கள் நிச்சயமா அதை தட்டி கேட்கணும். இது என்னுடைய வருத்தம். கேட்கலன்றது இல்ல, வழக்கறிஞர்களே தட்டி கேட்கணும். மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ரொம்ப மைனாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு 1000ங்கள்ல மட்டுமே இருக்கக்கூடிய சிலர் வந்து பண்ணக்கூடிய தட்டி கேட்கணுங்கிறது சரி. அப்படி தட்டி கேட்கணும், நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக தானே உங்களை மாதிரி அமைப்புகளே இருக்கு. உங்களை தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க. இதே 90,000 வழக்கறிஞர்கள் சேர்ந்துதான் உங்களை தேர்ந்தெடுக்க வச்சிருக்காங்க. இது வந்து யாரும் நாமினேட்டட் போஸ்ட் கிடையாது, எலெக்டட் போஸ்ட். இந்த 90,000 பேர் பிரதிநிதி நான் வேலை பார்க்க முடியாது, செல்வம் நீங்க எனக்கு மேல வேலை பாருங்கன்னு சொல்லி தான் உங்களை நான் பார் கவுன்சில் சேர்மனா வச்சிருக்கேன் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு. அப்புறம் நீங்க திரும்ப வந்து நீங்களே வேலை பாருங்க பாண்டே அப்படின்னு சொன்னா நான் பண்ணிட்டு போயிருவேன். பார் கவுன்சில் சேர்மன் நான் இருந்து போயிருவேன். நீங்க சொல்றது கரெக்ட். நாங்க தான் வேலை செய்யணும். பட் நாங்க வந்து நடவடிக்கை எடுக்கும் பொழுது இந்த ஒரு சில வழக்கறிஞர்கள் இப்ப நீங்க வந்து கோர்ட்டு போக கூடாதுன்னு எல்லாத்தையும் தடுக்கிறாங்க இல்லையா? அப்பொழுது அந்த வழக்கறிஞர் இல்லங்க நீங்க செய்யறது தப்பு, நான் அந்த வழக்கறிஞர் நடவடிக்கை எடுப்போம், அது வேற விஷயம். அந்த ஸ்பாட்ல நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு கேட்கதான் அந்த வழக்கறிஞர் வந்து புத்தி வரும். இல்ல உங்க ஒரு வழக்கறிஞர் என்னை பணி செய்ய விடாம தடுக்கிறார். அவர் வந்து சண்டை போட தயாரான மனநிலையில் வந்திருக்கிறார். ஆனா நான் வந்து பிராக்டிஸ் பண்ண வந்திருக்கிறேன், நான் ஃபைட் பண்ண வரல. நான் சண்டை போட முடியாது. நான் இந்த சட்டத்தை மதிக்கிறதுனால நான் சட்டப்படி இருக்கக்கூடிய அமைப்புகள், நீதிமன்றமோ காவல்துறையோ பார் கவுன்சிலோ இவர்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்ப்பேன். அதை விட்டுட்டு அவங்க சட்டத்தை மதிக்கல, நீ சட்டம் நான் மல்லு கட்ட முடியுமா? நீதிமன்றம் சண்டை போட கூடாது. அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணணும், அவங்க சண்டை போட சொல்ல அவங்கள அவங்க வந்து நீங்க வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது, நீங்க பண்றது தப்பு. ஏன்னா அவங்களும் சக வழக்கறிஞர்கள் தான் கூட இருக்கவங்களும். அந்த 20 பேர் 30 பேர் சொல்றாங்க, அவங்களும் சக வழக்கறிஞர் தான். அவங்களுக்கு கண்டிப்பா புத்திமதி தான் சொல்லணும். அடிச்சு சண்டை போடுறது சொல்லல நானு. ஆனா அதுக்கு மேலேயும் வர்ற பிரச்சனை வரும்போது பார் கவுன்சில் எடுக்கணும், எடுத்துட்டு தான் இருக்கோம். இல்ல நீங்க வந்து பார் கவுன்சிலோட கூட்டம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கவுன்சிலோட கூட்டத்தை கூட்டினீங்க, அதுல வந்து விவாதம் பண்ணீங்க, எல்லாம் பண்ணி நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லிருக்கீங்க. அதற்கு முன்னாலேயே 21ஆம் தேதி 22ஆம் தேதி 23ஆம் தேதி மாறி மாறி 3 நாட்கள் வேற வேற சர்க்குலர் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அனுப்புது. உங்களுக்கு உங்களை விட வேகமா அகில இந்திய பார் கவுன்சில் அனுப்புது. இல்ல அந்த இஷ்யூ என்னன்னா, முதல்ல வந்து எங்கிட்டையும் ரிப்போர்ட் கேட்டாங்க, ஹைகோர்ட்ல கேட்டாங்க, இந்த சுப்ரீம் கோர்ட்ல கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல அவங்கள பத்தி கேட்ட உடனே என்ன பார் கவுன்சில் என்ன பண்ணிட்டு கேட்ட உடனே என்னையும் சேர்மன் கேட்டாரு, நீங்கள் ரிப்போர்ட் அனுப்புங்க. நான் ரிப்போர்ட் அனுப்புறேன். ஹைகோர்ட் ரெஜிஸ்டர் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட் ஆன் தி பேஸ் ஆஃப் த ரிப்போர்ட் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்க ஒரு டிசிப்ளினரி கமிட்டி அமைச்சு நீங்க உடனே ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், பண்றேன்னு சொல்லிட்டான். பட் உடனே என்ன பண்ணேன், உடனே ஜெனரல் பாடி கூட்டணும். ஜெனரல் பாடின்றது எல்லா ஊர்லயும் இருப்பாங்க மெம்பர்ஸ், 25 பேர் வேற வேற இருப்பாங்க. இமிடியேட்டா உடனடியா ஒரு போன் மூலமா கூப்பிட்டு நான் ஜெனரல் பாடி மீட்டிங் கூட்டினேன். அப்பதான் அவங்களுக்கு என்ன சொன்னேன், நான் வந்து மீட்டிங் கூட்டுறேன், அதனால நீங்க அதை நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சோ இன் மீன் டைம்ல அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க டிசிப்ளினரி ப்ரொசீஜர்ஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டோம், சோ நீங்க கண்டக்ட் பண்ணிக்கங்க மீட்டிங் அப்படின்னு அவங்க லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க. சோ இப்ப இதுல வந்து எது பிரிவேல் ஆகும்? இப்ப வந்து நீங்க வந்து டிசிப்ளினரி கமிட்டி அமைக்கணும்னு சொல்லிருக்கீங்க, இனிமே நீங்க விசாரிக்க போறீங்க. அதற்கிடையில 15 வழக்கறிஞர்கள் செயல்படக்கூடாது என்று இடைக்கால தடையை சஸ்பென்ஷனை அகில இந்திய பார் கவுன்சில் கொடுத்துருச்சு. அப்ப உங்களோட டிசிப்ளினரி கமிட்டி என்ன செய்ய போகுது? கண்டிப்பா அது உத்தரவு போட்டா அவங்க போட்ட உத்தரவு தான். அதுல ஒன்னும், ஏன்னா அவங்க அப்பலேட் பாடி. இந்த மாதிரி பார் கவுன்சில்ல டைரக்டா டிசிப்ளினரி ப்ரொசீஜர்ஸ் எடுக்கிறதுக்கு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கும் பவர் இருக்கு. பவர் இல்லன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ அங்க பஞ்சாப்ல நடந்திருக்கு, தமிழ்நாட்டுல போயிருக்குது, இந்த மாதிரி போயிருக்காங்க, பண்ணாம இல்ல. அப்ப நாங்க இனிமே டிசிப்ளினரி கமிட்டி அமைக்க போறோம், விசாரணை பண்ண போறோம், இது எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட கண் துடைப்பாவோ இல்லாட்டி ஒரு ஃபியூட்டல் எக்ஸசைஸா மாறிடுச்சு. இதுல வந்து என்ன பலன் இருக்கு? ஒரு 15 வழக்கறிஞர்கள் செயல்படுறாங்க, தடை விதிக்கப்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் விசாரணை பண்ணி நீங்க என்ன பண்ணீங்க? அந்த 15 வழக்கறிஞர்கள் தப்பு குற்றம் சாட்டலாம் சொல்ல போறீங்களா? இந்த குற்றம் செய்யல, அவங்க வந்து டெம்பரரியா தான் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த தடை விதிப்பது என்பது பெர்மனண்டா அவங்க ரிமூவ் பண்ணல, டெம்பரரி சஸ்பென்ஷன். இப்போ வந்து ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் அவங்க சஸ்பெண்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடாது, சோ உங்க மேல சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுக்கு விசாரணை நடக்கும். இதுதான் ப்ரொசீஜர். சோ யூ ஆர் கோயிங் டு ரிமூவ் them permanently from the role டிபெண்ட் அபான் அவங்களுடைய ஆஃபென்ஸ். அதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக அவர் வந்து நிரந்தரமாக பணி செய்ய முடியாமல் தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல உங்களுடைய செயல்பாடு சரியான திசையில் இருந்து நீங்க நினைக்கிறீங்களா? பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் சுப்ரீம் கோர்ட்டும் தன்னுடைய வேதனை வெளிப்படுத்தும் போது நாம நம்முடைய கடமையை தவறிட்டோம், செய்ய தவறு நீங்க நினைக்கலையா? உண்டு. ஏன்னா நான் வந்து எடுத்துருக்கணும் சீக்கிரமா சந்தர்ப்பங்கள். அது என்னன்னா, நான் வந்து எங்க மெம்பர்ஸ் எல்லாம் கூட்டணும், அந்த மீட்டிங் போடணும். அது மேல ஒரு பிரைவேட் ஆர்டர் பாஸ் பண்றது சேர்மன் இண்டிவிஜுவலா பாஸ் பண்ண முடியாது.
ஆனா ஆல் இந்தியா சேர்மன் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஆர்டர்ல நாங்க த்ரூ போன் அவங்க வந்து அத்தாரிட்டி அவங்க த்ரூ போன் இமெயில் மூலமா நான் வந்து வாங்கிட்டேன். பட் நான் சர்க்குலேஷன் கொடுத்து வாங்கி பண்ணலாம். அந்த மாதிரி தான் பண்ண முடியுமோ உடனடியா பாடம் பண்ண முடியாது. பட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம். அந்த மாதிரி நோட்டீஸ் எங்க பில்டிங் அடிச்சவங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்கேன். இல்ல இந்த இதுல வந்து 15 பேருடைய பெயர் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு. இந்த 15 பேருடைய பெயர் எப்படி அடையாளம் காணப்பட்டது? உச்சநீதிமன்றத்துக்கும் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கும் இந்த 15 பேருடைய பெயர் எப்படி தெரிய வந்தது? இது வந்து பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாட்டில் கேட்கறாங்க, ஹைகோர்ட் ரெஜிஸ்டர் ஜெனரல் கேட்டிருக்காங்க. எல்லாமே நாங்க சேர்த்துதான் அனுப்பலாம். அது வந்து அவங்களுக்கு தனியா தெரியாது, இங்க இருந்து அனுப்பப்பட்டிருக்கு. நான் என்ன கேக்குறேன், 15 பேருடைய பெயர் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி நீங்க அனுப்பியிருக்கீங்க, பிளஸ் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அனுப்பியிருக்காரு. இந்த 2 பேரும் அனுப்பியிருக்காங்க. அந்த ஆர்டர்ல கூட படிச்சிருப்பீங்க. அந்த ஆர்டர் படிச்சிருக்கேன். அதுலயும் அப்படிதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப நீங்க 2 பேரும் அனுப்பியிருக்கீங்க. அப்ப அவங்க எடுத்த அவங்களுடைய தடை விதிப்பை வந்து நீங்க மறுபரிசீலனை பண்ணுங்க கேட்க வேண்டிய அவசியம் வந்துச்சு. எய்தர் நீங்க வந்து அவங்களுக்கு ஆமா நீங்க வந்து உங்களுடைய ரிப்போர்ட் எங்க ரிப்போர்ட் கேட்டாங்க. அந்த ரிப்போர்ட் கேட்கும்போது நான் வந்து சேர்மன் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா சேர்மன் ரிப்போர்ட் கேட்கும்போது கண்டிப்பா நான் கொடுத்தாகணும். இல்ல என்னுடைய பார்வையில நீங்க வந்து அதுதான் 24th மீட்டிங் நேற்றுக்கு மீட்டிங் நாங்க வச்சிருந்த 15 வழக்கறிஞர்களுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை மறுபரிசீலனை நிறைய வழக்கறிஞர்கள் எல்லாம் ரிப்போர்ட் அங்க போயிருக்கு. 15 பேர் இல்ல, முதல் கட்டமா அடையாளம் காணப்பட்டது. சோ இன்னும் அந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் சொல்றீங்களா? இல்ல அனிமே அவங்ககிட்ட நான் என்ன சொல்லுங்க, அதான் ரிக்வெஸ்ட் பண்ணி நான் மீட்டிங் போட்டு நாங்களே நாங்க நடத்துறோம், இங்கே டிஸ்பிளின் ப்ரொசீடிங்ஸ் பண்ணணும்னு சொன்னதுனால அவங்க இனிமே பண்றதுக்கான வாய்ப்புகள். பிரச்சனை 2. ஒன்னு, கர்நாடகால இருக்கக்கூடிய பார் வந்து அங்களுடைய நியமனம் பண்ணி அவங்க வந்து விசாரிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நீங்க வந்து மறுபரிசீலனை பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மன் வந்து மறுபரிசீலனை பண்றேன்னு சொல்லிட்டார். தமிழ்நாடே அது வந்து அதை விசாரணை பண்ணிக்கங்க, தமிழ்நாடு பாரே விசாரணை பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டார். சோ உங்களுடைய ஒரு கோரிக்கை ஏற்கப்பட்டுச்சு. 2வது கோரிக்கை, அந்த இடைக்கால தடை சஸ்பென்ஷன் ஆர்டரை நீங்க நிறுத்தி வைக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. சஸ்பென்ஷன் ஆர்டர்னா நாங்க நடத்துறோம் சொல்லி கேட்டோம். கரெக்ட், நீங்க சொல்றது. எஸ். சோ அதை நிறுத்திக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை ஏற்க முடியாது, மத்த எல்லா ஆர்டரும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஆர்டர்ல இருக்கு. ஆமா. சோ வந்து அது அவங்க 15 பேர் இடைநீக்கம் பண்ணப்பட்டதுதான். ஆமா, இன்னைக்கு டேட்ல கண்டிப்பா 15 பேர் இடைநீக்கம் பண்ணப்பட்டதுதான். அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. உங்களுடைய பார் கவுன்சிலே ஒரு மே ஜூன் மாசம் வாக்குல தாக்கப்பட்ட போது நீங்க நம்முடைய நிகழ்ச்சியில ஆயுதத்துல சொல்லியிருந்தீங்க, நான் வந்து அவங்களுடைய சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் இருக்கு, அவங்களுடைய முகம் நமக்கு அடையாளம் காணப்பட்டிருக்கு, நாம வந்து அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்போம் அப்படின்னு எடுப்போம் சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல் படி இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் கூட சஸ்பெண்ட் கூட பண்ணப்படல, ஒருத்தர் கூட அடையாளம் கூட காணப்படல. எனக்கு தெரிஞ்ச தகவல் படி உங்களுடைய தகவல் நீங்க சொல்லலாம். நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட உள்ள வந்து அட்டாக் பண்ணவங்க, அதாவது ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணவங்க மட்டும்தான் வந்தவங்க. நிறைய வந்தாங்க. சில பேர் அவங்க உள்ள வந்தவங்களை கூட்டு போக வந்து வெளியே வந்தாங்க. சில பேர் வந்து வேடிக்கை பார்க்க வந்தாங்க. அட்டாக் பண்ணாங்க பாருங்க. கிட்டத்தட்ட இப்ப 12 பேருக்கு மேல நான் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்கேன். மோரலஸ் நெக்ஸ்ட் வீக்குள்ள அவங்க கொடுத்தாகணும். அவங்க மேல ஆக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வந்து நோட்டீஸ் கொடுத்து உங்களுடைய ஆக்ஷனுடைய வேகம் கிட்டத்தட்ட 6 மாதங்கள். காரணம் என்னன்னா, அந்த உள்ள வந்து வர்றாங்க, வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. அந்த வழக்கறிஞர்கள் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? அப்ப வந்து சப்போஸ் ஒரு கும்பகோணத்துக்காரங்களோ இல்ல வந்து வேற டிஸ்ட்ரிக்ட், மதுரை டிஸ்ட்ரிக்ட் இல்ல எங்க இருந்து வந்திருக்காங்கன்னா எல்லாருமே வந்து எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதை எடுத்து இந்த அட்வொகேட் யாரு, ஏன்னா இப்போ வந்து அவங்க என்ரோல்மெண்ட் பண்ணும்போது 20-25 இயர்ஸ் பண்ணிருப்பாங்க, உள்ள வரும்போது 50 இயர்ஸ், மோர் தென் 50 இயர்ஸ். அந்த போட்டோ டிஃபரன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வெரிஃபை பண்ணி தப்பான வழக்கறிஞர் நடவடிக்கை எடுத்து விடக்கூடாது என்பதற்காக ஐடென்டிஃபை பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கேன். பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணி சொல்லும் போது நீங்க பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு எழுதின கடிதத்துல உங்களுடைய இனபிலிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்திருக்கீங்க. மசில் பவருக்கு முன்னாடி என்னால செயல்பட முடியல அப்படின்னு நீங்க உங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்திருக்கீங்கன்னு கவலை தெரிவிக்குது. இல்ல, இயலாமையை வெளிப்படுத்திருக்குன்னு சொல்ல, நான் சொன்னது அப்படி சொல்லல. இல்ல, அந்த வார்த்தைகள் அவங்க அப்படிதான் பண்ணிருக்காங்க. நேற்று கூட எங்க மீட்டிங்ல அதை டிஸ்கஸ் பண்ணோம். சோ அது வந்து எப்படின்னா, இங்க இந்த மாதிரி நடந்து ஆஸ்கிங் ரிப்போர்ட் அவர் தான் சொல்லிருப்பாரு பாருங்க. நான் வந்து சேர்மனுக்கு ரிப்போர்ட் கேட்டேன், அவர் கொடுத்தான்னு சொன்னார். அது வந்து இயலாமை இல்ல, ரிப்போர்ட் கேட்கும்போது ரிப்போர்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். சேர்மன் கேட்டா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா கேட்கும்போது கொடுக்கணும். இப்ப என்னுடைய செக்ரட்டரிக்கு நான் எனக்கு ஒரு ரிப்போர்ட் கேட்டா கொடுத்தாங்க அந்த மாதிரி. இல்ல, ஆனா என்னால செயல்பட முடியலங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணி கொடுக்கல. அதுல என்னுடைய பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மன் அதை பதிவு பண்ணும்போது அது வந்து நீங்க சொல்லாத விஷயத்தை சொல்லிருப்பாரான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அது நீங்க அந்த நான் கொடுத்த லெட்டரோட நான் திரும்ப எடுத்து பார்த்தேன். அந்த மாதிரி இயலாமைன்னு சொல்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்ல. வழக்கறிஞருடைய மசில் பவருக்கு முன்னாடி, அவருடைய ஆள் பலத்துக்கு முன்னாடி என்னால சரியா செயல்பட முடியல அப்படிங்கிற வேதனையே நீங்க வெளிப்படுத்திருக்கீங்கன்னு கவலை தெரிவிச்சிருக்கிறது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அது அவங்க கவலை தெரிவிச்சிருந்தா நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. என்னன்னா, நான் அந்த மாதிரி எழுதல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதே மாதிரி நீதிபதிகளும் கூட இப்ப பார் கவுன்சிலுக்கு எவ்வளவு வந்து அதிகாரம் இருக்குதோ அதை விட ஒரு கூட்ட அதிகாரம் கூடவே நம்ம சொல்லலாம். நீதிபதிகளுக்கு வந்து ஒட்டுமொத்தமான விஷயத்தையும் சட்ட ஒழுங்குகளுக்கு நிலைநாட்டி கொண்டு வர வேண்டிய கடமை உங்களுக்கு. நீதிபதிகள் இந்த விஷயத்துல தும்ப விட்டு வாழ பிடிச்சிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நீதிபதிகள் வந்து அவங்க லிமிட்டுக்குள்ள தானே செய்ய முடியும். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாதுல்ல, எதை வேணா உட்காந்து பேசுறதுக்கு. ஒரு லிமிட் தான் அவங்களுக்கு
கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது இப்ப பாருங்க கண்டெம்ட் வந்துச்சுன்னா வந்த முன்னாடி எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி அவங்களா வந்து என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும்? சோ மோட்டோ எடுக்க முடியும். அதான் எடுத்திருக்காங்கல்ல இப்போ. இப்ப ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 2 பேர் அது மாதிரி எடுத்திருக்காங்க, 2 பேர் மேல. அதுலயுமே வழக்கறிஞர் என்ன சொல்றாங்கன்னா, சோ மோட்டோவா அவங்க எடுத்ததே கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 1008 கண்டெம்ட் கேசஸ் எல்லாம் இருக்கு. அதுல எல்லாம் வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்காம வழக்கறிஞர்கள் அப்படிங்கறனாலே கடுமையான பாய்ச்சலை காட்டுறாங்க நீதிபதிகள். சோ அவங்க வேற ஏதோ கோவத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு பார்வையிட்டு வழக்கறிஞர்கள் தரப்புல அந்த மாதிரியான கண்டெம்ட் கோர்ட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுக்கும் போது ப்ராசஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஒருத்தருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், அப்புறம் அவங்க கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும், அப்புறம் அவங்களுக்கு காப்பி கொடுப்பாங்க. இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு, 1 by 1 தானே. இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ரோல் நீதிபதிகள் பக்கமா வழக்கறிஞர்கள் பக்கமா அப்படி சொல்ல முடியாது. அதாவது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் தான் சரி, பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு தான் சரி, இருவருக்குமே இணக்கமா தான் இருக்கணும். ஏன்னா அதுதான் நீங்க சொன்ன மாதிரி எங்களை எலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வந்து வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, நீங்க எங்களை பிரதிநிதித்துவப்படுத்தாம முழுக்க நீதிமன்றம் உத்தரவிடக்கூடிய பணியை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆளா மட்டும் தான் இருக்கிறீங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுதான் சொல்ல வரேன். அந்த வழக்கறிஞர்கள் யாருன்னா தப்பு செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாருமே சொல்றது இல்ல. இப்ப நான் சொன்ன பாத்தீங்கன்னா அவர் 2000 பேர். ஏன்னா அவங்க வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கோர்ட்ல கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் போட்ட பின்னாடி தான் ஜட்ஜஸ் மேல அலிகேஷன் போடுறேன், பேம்லெட் போடுறேன் அப்படின்னு போடுறாங்க. சோ அதுல வந்து எவிடன்ஸ் இருந்ததுன்னா அவங்க வந்து தாராளமா அதுக்கு கேஸே ஃபைல் பண்ணலாம். இப்போ போற போக்குல யார் பேரும் எழுதிட்டு போடுறது வந்து அது தப்பான விஷயம் இல்ல. உங்களுக்கு தெரியும் மாரலா அட்டாக் பண்றதெல்லாம் வந்து இல்ல. உங்களுக்கு தெரியும் உயர்நீதிமன்றத்துல உதவி ஆணையர் வந்து ஒரு ரிப்போர்ட் தாக்கல் பண்றாரு. உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வழக்கறிஞர்கள் எப்படி எல்லாம் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல கட்ட பஞ்சாயத்து நடக்குது, மதுபானம் வந்து பகிரங்கமா அருந்தப்படுது, அத்தனை வேலை நடக்குதுன்னு ரொம்ப அதிகாரப்பூர்வமா பதிவு பண்ணிருக்காரு. இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது பாருக்கு தெரியாமலே இருக்குமா? இது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து நாலேஜ் வந்து நாங்களும் ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்கோம். எக்மோர்ல நடந்த இன்சிடென்ட் எடுத்திருக்கேன். எக்மோர்ல அந்த எலெக்ஷன் டைம்ல மர்டர் நடந்தது, அதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்கேன். ஏன்னா நைட்ல ஒரு யாராவது உட்கார்ந்து சாப்பிடுறாங்க பண்றாங்கன்றதுலாம் வந்து எல்லாத்தையுமே போய் பார் கவுன்சில் சேர்மன் ஊரா போய் பார்க்க முடியாது. இல்ல நீங்க போய் பார்க்க முடியாது. உங்க நாலேஜுக்கு வரக்கூடிய பட்சத்தை எடுத்துட்டு தான் இல்ல. இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படலங்கிற வேதனை வழக்கறிஞர்கள் மத்தியில இருக்குது, நீதிமன்றம் மத்தியில இருக்குது, அகில இந்திய பார் மத்தியில இருக்குது. அப்ப ஒரு மிகப்பெரிய பலவீனத்தை நீங்க பாக்கலையா? யாரோ ஒருத்தர் மட்டும் சொல்றாங்க, மத்த எல்லாரும் ஆதரிக்கிறாங்க, பரவாயில்ல. எல்லா 3 தரப்பிலுமே மிகப்பெரிய அதிருப்தியை சம்பாதித்திருப்பதாக பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு இருக்கிறது. அது வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒவ்வொருத்தரும் சொல்றாங்களே ஒழிஞ்சு பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அந்த அவங்களுடைய எல்லைக்குள் என்ன செய்ய முடியுமோ அது செஞ்சுட்டு இருக்கோம். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நீதியரசர் பானுமதி இருந்தபோது மதுபானம் அருந்திட்டு நான் வந்து வாதம் பண்றது என்னுடைய உரிமைன்னு சொல்லி சண்டை போட்டு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாங்க. 40-50 வழக்கறிஞர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து வழக்க தொடராம நேர போய் அவங்க சேம்பர்ல போய் உட்காந்துட்டாங்க. அந்த அளவுக்கு நடந்தப்ப நம்ம தான் நடவடிக்கை எடுத்தோமா? மது அருந்து விட்டு வாதம் பண்ணது தப்பு, பண்ணவே முடியாது. மது அருந்து விட்டு வாதம் பண்ணுறது வந்து நடந்தது இல்ல, தவறான ஒரு அப்படி பண்ணா தவறு நடந்தது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இன்சிடென்ட் நடந்தது தெரியும். நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டிருக்கா? நடவடிக்கை அந்த டைம்ல எடுத்திருக்கு. அந்த டைம்ல இல்ல ஒரு உயர்நீதிமன்றம் ரீகலெக்ட் பண்ணி சொல்லல, நடந்திருக்கு, நடக்காம இருக்காது. நீதியரசர் மாதிரி ரொம்ப செஞ்சனா நாங்க ஆக்ஷன் எடுக்கணும்ன்றது உண்மைதான். அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல. ஒரு நீதியரசர்கிட்ட மதுபானம் அருந்திட்டு வர்றது என்னுடைய உரிமைங்க, நான் அப்படிதான் சொல்லிட்டாங்க, நடந்துருச்சு. நீதியரசர் வேற வழி இல்லாம போய் அவங்களுடைய சேம்பர்ல உட்கார்ந்துட்டாங்க. இதுல நம்ம என்ன அன்னைக்கு நம்ம நடவடிக்கை எடுத்தோம், இது போல ஆரம்ப கட்டங்கள் நம்ம நடவடிக்கை எடுத்திருந்தோம்னா இந்த ஒட்டுமொத்தமான வழக்கறிஞர் சமுதாயத்துக்கான அவப்பெயர் இருந்திருக்காது. நான் பிராங்கா சொன்னா அந்த வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 2 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கப்பட்டு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் இப்ப அது ஸ்டேல இருக்கு. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஸ்டே பண்ணிருச்சு அது உங்களுடைய நடவடிக்கை. ஆமா, அது வந்து ப்ராசஸ். அவங்க அடுத்து அவங்க அது வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இனிமே வந்து அதை நடத்தி அது மேல ஒருவேளை அவங்க கன்விக்ட் பண்ணலாம், இல்ல இது ஆக்கிட்டல் பண்ணலாம். எடுத்துட்டு தான் இருக்கும், எடுக்காமன்னு சொல்ல முடியாது. இது போன்ற ஒட்டுமொத்த சம்பவங்கள் வந்து வழக்கறிஞர் சமுதாயத்தை பத்தின ஒரு தவறான அபிப்பிராயத்தை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்துறாங்க நீங்க நினைக்கலையா? பொதுமக்கள் மத்தியில கண்டிப்பா வழக்கறிஞர் மேல அது அதிருப்தி இருக்குதுன்னு எனக்கு சந்தேகமே கிடையாது. ஏன்னா வழக்கறிஞர்கள் வந்து அவங்களுடைய லிமிட்டுக்குள்ள நடந்துக்கணும். ஏன்னா சட்டம் என் கையில்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து தானா, ஏன்னா எல்லாத்துக்குமே லா ஈக்குவல் தான், எல்லாருக்குமே ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. அதனால மக்கள் வருத்தப்படுறது வந்து நியாயம் தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லணும். இந்த நடவடிக்கை எடுக்கப்படுறதுக்கு முன்னாடி அதை தடை விதிக்கணும்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்க. ஆனா அவர் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய தலைவர் வந்து ரொம்ப தெளிவா வரையறுத்திருக்கிறாரு. எனக்கு இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முழு அதிகாரமும் இருக்கிறது. இருந்தாலும் கூட ஒரு முன்ஜாக்கிரதையோடு நான் அனைத்து உறுப்பினரோடும் கலந்து ஆலோசனை பெற்று அவர்களுடைய அனுமதியை பெற்ற பிறகுதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு. அவங்க போன்லயும் இமெயிலும் கேட்டதா சொல்லிருக்கேன். எஸ், அவங்களுடைய கன்சென்ட்டையும் வாங்கிட்டு அவங்களுடைய அப்ரூவலை வாங்கிட்டேன்னு சொல்றாரு. உங்க பக்கத்துல இருந்த திரு பிரபாகரன் இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய கோ சேர்மன்,
அவருடைய சம்மதம் இருந்திருக்கு. ஆனா நீங்க எல்லாம் தடை கேக்குறீங்க. எல்லாரும் முன்னாடியே நேத்து அவர் சொல்லும் போது எனக்கு என்னுடைய நாலேஜுக்கு வரலன்னு சொன்னார். நேத்து நீங்க கேட்டிருக்கீங்க டிவில இருந்து. அதனாலதான் நான் கேட்கிறேன். அவங்களுக்கு திரு பிரபாகரன் சொல்றாரு என்னுடைய நாலேஜ் அவர் கேட்டிருக்கலாம். மெஜாரிட்டி இப்ப வந்து ஒரு 19 மெம்பர் இருக்கிறதுல வந்து மெஜாரிட்டி இருந்தா போதும். இல்ல திரு மனோன்குமார் மிஸ்ரா வந்து ரொம்ப தெளிவா பயன்படுத்துறாரு. ஹி இஸ் மென்ஷனிங் ஆல் மெம்பர்ஸ். அப்ப அத்தனை பேர்த்தையும் கேட்டிருக்கணும். அத்தனை பேர்த்தையும் கேட்டாலும் கேட்கறாலும் குறிப்பா வந்து கோச்சேர்மெண்ட் கேட்கணும். கோச்சேர்மெண்ட்டையும் கேட்காம நான் வந்து செஞ்சு சொல்லிட முடியாது இல்லையா? அவர் கேட்கணும். ஆனா அவர் நேற்று சொல்லும் போதுல என்னுடைய நாலேஜ் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த லெட்டர் அந்த வரி இருந்தது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? அந்த கடைசி பத்தியில ஆரம்ப இமெயிலும் வந்து இமெயிலையும் போன்லயும் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடைசி பத்தியில வந்து போட்டுருக்கேன். அப்போ திரு பிரபாகரனுடைய ஒப்புதலோடு தான் நடவடிக்கை எடுத்துக்கப்பட்டிருக்கு. ஆனால் மறுநாள் உங்களோட உட்கார்ந்துட்டு திரு பிரபாகரன் வந்து இல்ல எனக்கு நாலேஜுக்கே வரலன்னு சொல்லி சொல்றாரு. இதுல ஒண்ணு பிரபாகரன் தவறான தகவல் தரணும், இல்லாட்டி மனோன்குமார் மிஸ்ரா தவறான ஷார்ட் பீரியட் கம்யூனிகேஷன்ல என்ன நடந்ததுன்னு அங்கதான் கேட்கணும். அது என்ன கேட்டாரு? தமிழ வழக்காடு மொழி ஆக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருந்துச்சு. தமிழ வழக்காடு மொழி ஆக்கணுங்கிறது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றி கவர்னரோட ஒப்புதல் பெற்று ஜனாதிபதியோட ஒப்புதல் பெற்று அதை கொண்டு வர முடியுங்கிறது தெரியும். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இதுக்கான அதிகாரமே கிடையாதுங்கிறது சட்டத்துல என்னை விட உங்க எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வழக்கறிஞர்கள் போய் நீதிமன்ற வளாகத்தை முற்றுகையிட்டு இருக்கிறாங்கன்னா இது ஒரு மியர் பாலிடிக்ஸ் இல்லாம வேற என்ன? அது வந்து அது கூட அந்த வழக்கறிஞர்கள் வந்து அந்த மொழி அவங்க கேட்கிற தமிழ் மொழிங்கிறத அவங்க கேட்கிற ரைட்ஸ் அவங்க பண்றாங்க. இல்ல கேட்பதற்கான உரிமை கேட்பதற்கான உரிமை சந்தேகமே இல்ல. அவங்க வந்து தலைமை நீதிபதி கோர்ட்டுக்குள்ள உள்ள போய் அந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணுனது தப்புதான். அதுக்காக அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டாச்சு. இப்ப நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியாச்சு. அவங்க இப்போ ஐ திங்க் தேர் இன் ஜெயில். வெளியே வந்தாங்கன்னா அவங்க மேல நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இல்ல இது போன்ற நடந்ததுதான் 16ஆம் தேதி நடந்தது நினைக்கிறேன். இல்ல உங்களுக்கு தெரியும் தலைமை நீதிபதி கவுலுடைய இல்லத்துக்கு முன்னாடி போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதுக்குள்ள உள்ள ஊடுருவ பார்த்தாங்க. அவர் விசாரணை நடத்திட்டு இருக்கக்கூடிய நீதிமன்ற அறையில வளாகத்தில் நடந்துட்டு இருந்த விஷயங்கள் நீதிமன்ற அறைக்குள்ள வழக்கு விசாரணை நடந்துகிட்டே போகுது அப்படின்னா இதெல்லாம் ஒரு தொடர் அத்துமீறல் நீங்க பாக்கலையா? ஒவ்வொரு சம்பவமா நடந்துகிட்டே போகுது. நம்ம அப்படி அமைதியா இருந்துகிட்டே இருக்கோம், நடவடிக்கை எடுப்போம், நோட்டீஸ் அனுப்புவோம், பேசுவோம், பாப்போம் அப்படின்னு கண்டிப்பான இதுக்கு வந்து அவங்க உள்ள போனதுக்கான எல்லா எவிடன்ஸ் இருக்குது. கோர்ட்டுக்குள்ள போனது தப்பு. அதாவது அவங்க போயிட்டு உள்ள போய் பேனர் பிடிச்சிட்டு வயல துணியை கட்டிட்டு உட்கார்ந்து தப்பு தான். அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கிறோம். அதுல ஒன்னும் நோட்டீஸ் அனுப்பிச்சிடல. அப்ப யாருன்னு இப்ப எனக்கு லெட்டர் வந்திருக்குது. எஃப்ஐஆர் போட்டு இதுல அனுப்பிச்சிருக்காங்க. ரெஜிஸ்டர் ஜெனரல் இருந்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்த இப்ப நேற்று நான் மீட்டிங்ல வச்சு கொடுத்தாச்சு. அவங்க வந்த உடனே அவங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் கேட்டு எப்படி நீங்க போகலாம் உள்ள போகக்கூடாது போன தப்பு தான். எப்படி இருந்தாலும் அவங்க இல்லன்னு சொல்ல முடியாது இல்லையா? நடவடிக்கை கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி மதுரையில உயர்நீதிமன்ற கிளறக்கூடிய வழக்கறிஞர்கள் நீதிபதிகளுடைய பெயரை குறிப்பிட்டு ஆனது ஆயிப்போச்சு, நீ கண்டெம்ட் எடுத்துருவாங்க, என்னாலும் பரவாயில்ல பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய பெயரை குறிப்பிட்டு நீதிபதிகள் ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது வந்து ஒரு அரசியல்வாதிகள் கூட செய்ய துணியாத விஷயம். பொதுமேடையில கூட பேச துணியாத பண்ணக்கூடாது. வழக்கறிஞர்கள் செய்யறாங்கன்னா இதை வந்து பொது தளத்துல வரும்போது அந்த நீதிபதிகள் பற்றியும் இந்த நீதித்துறை பற்றியும் பொதுமக்களுக்கு என்ன பார்வை வரும்? தப்பான ஒரு கருத்து தான் இருக்கும். ஏன்னா வக்கீல செய்ய முடியாது. ஏன்னா ஒருத்தர் மேல வந்து ஒரு குற்றம் ஒரு பழி சுமத்துறோம்னா அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. அந்த மாதிரியான செய்வர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால இப்ப கொடுத்திருக்கு எடுத்திருக்கு. அதாவது நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க ஒப்புதல் பண்றீங்க, நீங்க ஆமான்னு சொல்றீங்க. ஆனா நீங்க செஞ்சிருக்க வேண்டிய இடத்துல இருந்தீங்க. நான் வந்து ஒரு சாமானியனா கவலை தெரிவிக்கலாம், என்னங்க இப்படி இருக்கு, வக்கீல் இப்படி இருக்காங்களே, பார் இப்படி இருக்கு, கோர்ட் இப்படி இருக்கேன், நான் கவலை தெரிவிக்கலாம். நீங்களும் அதே போல கவலை தெரிவிக்கிறது சரியா இருக்குமா? நீங்க வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. கவலை தெரிவிக்கிறேன்னா அந்த வக்கீலுக்கு கண்டிப்பா தெரியணும் அவங்களுக்கு எல்லாம். ஏன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அதனாலதான் நான் சொல்றேன். ஏன்னா இனிமேல் அவங்க திருந்தணும். அவங்க எல்லாம் வழக்கறிஞர்கள் எப்படி திருந்துவாங்க நினைக்கிறீங்க? ஏன்னா வழக்கறிஞர்கள் நிச்சயமா அவங்க திருந்துவாங்க நம்புறேன். திருந்தா வேற வழி இல்ல. யாரு எப்பயாவது ஒரு ஸ்டேஜ்ல முற்றுப்புள்ளி வச்சாகணும். அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். இந்த மாதிரியான வழக்கறிஞர்களுடைய சட்டம் மீறிய செயல்பாடுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தருணம் எங்கேயுமே எல்லாமே வந்து ஒரு வார் நடந்தா கண்டிப்பா முடிஞ்சாகும். அது மாதிரி ஒவ்வொரு டைம்லயும் இப்ப வந்து போயிட்டு இருக்குது. இதுக்கு வந்து கண்டிப்பா தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதுக்கான முற்றுப்புள்ளிகள் கண்டிப்பாக வைக்கப்படும். அதற்கான தருணம் வந்துவிட்டது. நீங்க வந்து நாங்களே ஒரு டிசிப்ளினரி கமிட்டி அமைப்பு சொல்லிருக்கீங்க. அது எப்பக்குள்ள பண்ண போறீங்க, எப்பக்குள்ள முடிக்க போறீங்க? ஆல்ரெடி நேத்தே போட்டாச்சு. நேத்தே போட்டோம். கமிட்டி அமைச்சிட்டீங்க. உங்களுக்கான கெடுதா நீங்க வச்சிருக்கீங்களா? அவங்க வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியால 1 மந்த் கொடுத்திருக்காங்க ஒட்டுமொத்தமா. நாங்க வந்து சப்போஸ் அது மாதிரி டைம் ஆச்சுன்னா we will ask again. இது அதர்வைஸ் வந்து ஸ்டாச்சுட்டரி என்னன்னா அவங்க கொடுத்த டைம்ல நாங்க முடிக்கலன்னா எப்பயுமே பார் கவுன்சில் டிசிப்ளினரி ப்ரொசீஜர்ஸ் நார்மலா பார் கவுன்சில் தமிழ்நாடுக்கு ஜெனரலா 1 இயர் இருக்குது.
அதுக்குள்ள முடிக்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்பர் ஆயிடும். இல்ல இதுலயே பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு குறிப்பா உங்களுடைய தலைமையில ஒரு செயல்பாடுல ஒரு பாரபட்சம் இருக்கிற ஒரு குற்றம் சாட்டுறாங்க. ஜெயலலிதாவுடைய சொத்து வழக்குல நீதிபதி குன்ஹா அவர்கள் வந்து தீர்ப்பு வழங்கிய போது கடுமையான விமர்சனம் தமிழ்நாடு முழுக்க எழுந்தது. அவர் வந்து ரொம்ப தரந்தாழ்த்து விமர்சனங்கள் எழுந்தது. அப்ப அமைதியா இருந்த பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு நீதியரசர் குமாரசாமி பற்றிய விமர்சனம் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்த போது யாராவது இந்த மாதிரி விமர்சனம் பண்ணீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டது. அப்ப நீதிபதி குன்ஹா பற்றி விமர்சனம் வந்தால் பார் கவுன்சில் அமைதியா இருக்கிறது. எந்த ஒரு நீதிபதியை பெற்று வந்தாலும் தப்புதான். பார் கவுன்சில் அமைதியா இருக்குன்னு சொல்லல. அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க இந்த எச்சரிக்கையை எப்ப விட்டீங்க? நான் வந்து திரு குமாரசாமி அவர்கள் ஜஸ்டிஸ் குமாரசாமி வரும்போதுல அவருக்காக தனிப்பட்ட முறையில் இல்ல, எந்த ஒரு நீதிபதி மேலும் மீதும் குற்றங்கள் அவங்க ஜட்ஜ்மெண்ட் பத்தி நீங்க அப்பீல் போலாம், அவங்கள பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அதான் நான் சொல்லியிருந்தேன். நான் வந்து அது வந்து சொன்ன டைம் என்ன அப்படி இருக்கலாம், எந்த நீதிபதியா இருந்தாலும் நீதிபதி குன்ஹா வந்து அதுல வந்து உள்ள வந்து அரசியல் நோக்கம் கிடையாது. எல்லாமே அன்னைக்கு ஏன் சொல்லல இன்னைக்கு ஏன் சொன்னீங்கன்னு கேட்கறத விட இல்ல உங்க மேல வழக்கு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுதான். நீதிபதி குன்ஹா விமர்சனம் செய்யப்பட்ட போது ஏன் செல்வம் மௌனமா இருந்தாங்கிறதா கேள்வி. அதான் அன்னைக்கு நிலைமையில சொல்ல முடியாது சொல்லணும்னா இப்ப சொல்றவங்களுக்கு யாரா இருந்தாலும் தப்புதான். சொல்ல முடியாத சூழ்நிலை என்னது இல்ல தெரியாம இருக்கு. என்னுடைய நான் ஒரு அதாவது மிஸ்டேக் அவுட் இருக்கலாம், அவ்வளவுதான். நீங்க உங்களுடைய பிரஸ் மீட்ல நீங்க பத்திரிகையாளர் சந்திக்கும் போது சொன்னீங்க நீதித்துறை எதிர்த்து நீதிமன்றத்துக்குள்ள ஆர்ப்பாட்டம் பண்ணாம வேற எங்க ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும்னு சொன்னீங்க. அது அப்படியே ஏதோ பாஸ் சொல்லிட்டீங்க. நேற்று உங்களுடைய பிரஸ் மீட்ல சொல்லும் போது நீதிமன்ற வளாகத்துக்குள்ள ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு உத்தரவு இருக்குது. ஏபி ஷா சொல்லியிருந்தாரு நினைவு. அப்ப அந்த உத்தரவை மீறி நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே ஆர்ப்பாட்டங்கள் நடக்குதுன்னு சொல்லி சொல்லும் போது நீங்கள் பதிவு பண்ணீங்க நீதிமன்றத்துக்குள்ள நீதித்துறை எடுத்து போராடாம வேற எங்க போராட முடியும்னு சொல்லி கேட்டீங்க. இல்ல போராடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். என் சொன்னதுல வந்து அதுக்கு எனக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்திருக்காங்க. என்னன்னா இனிமேல் பார் கவுன்சில் சேர்மன் வந்து ஏன்னா ஒவ்வொரு டைம் மீட்டிங் வச்சு அதை நான் ஆக்ஷன் எடுக்க முடியாது. சோ அதை பேம்லெட் இஷ்யூ பண்றதோ இல்ல நீதிமன்றத்துக்குள்ள வந்து ஊர்வலம் போறதோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சேர்மனுக்கு பவர் கொடுத்தாச்சு ஆக்ஷன் எடுக்குன்னு தான் சொல்லிருப்பேன். அதான் ரெசல்யூஷன். சாமானியனுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும்போது வழக்கறிஞர்கள் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், நான் மறுக்கல. அவங்க வந்து இலங்கை பிரச்சனையா இருக்கட்டும், கச்சத்தீவு பிரச்சனையா இருக்கட்டும், மீனவர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாமே ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, தமிழை வழக்காடு மொழியாக்கும் எல்லாமே பண்ணுங்க. ஆனா அதை வந்து நான் வந்து எனக்கு வேற வழி இல்ல, நான் ரோட்ல இறங்கி போராட்டம் நடத்துவேன். உங்களுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கும் போது நீங்க சட்டப்படி போராடணும். இலங்கை பிரச்சனைக்கு உயர்நீதிமன்றம் என்ன பண்ணும்? அது ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அங்க ஆர்ப்பாட்டம் நடத்துல என்ன பிரயோஜனம்? அது அவங்களுடைய இதை தெரிவிச்சுக்கிறாங்க. பட் அது வந்து நீங்க சொன்ன மாதிரி வழக்கறிஞர் கண்டிப்பா வந்து அவங்க கோர்ட்டுக்கு தான் போயிருக்கணும். இல்ல அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்த விரும்புனாங்கன்னா சேப்பாக்கம் ஸ்டேடியம் முன்னாடியோ வள்ளூர் கோட்டை முன்னாடியோ அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள் இருக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கு, அங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணலாமே. கண்டிப்பா ஆமா அங்கதான் பண்ணணும். அது உள்ள பண்றது தப்புதான் இல்லன்னு சொல்ல, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அது நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் சொல்றீங்க, அவ்வளவுதான். இல்ல ஆக்ஷன் எடுக்கும் நான் சொல்ல, ஆக்ஷன் எடுத்தீங்களான்னு கேக்குறேன். இல்ல எல்லாத்துக்கும் எடுக்கிறதுக்கு இல்ல, எடுக்கல, உண்மைதான் எடுக்கலாம். ஏன்னா வழக்கறிஞர்கள் சில போராட்டம் இலங்கை தமிழுக்காக பண்ணும்போது சரி எல்லாத்தையுமே நம்ம வந்து எதுக்கெடுத்தாலும் நம்ம வந்து விப்பு வச்சு அடிச்சுட்டு உடனே இப்படி வெளியில போ உடனே ஆக்ஷன் எடுத்து வெளியே அனுப்புறது சொல்ல முடியாது. இல்ல அதாவது இதற்கான ஒரு எல்லைக்கோடு வரையறுக்கணும் இல்லையா? அதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது போராட்டங்கள் வந்து அமைதியான முறை நடக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனா எதற்காக போராட்டம் நடத்துறது யாரும் தீர்மானிக்க முடியாது. ஒவ்வொரு சங்கங்களும் தன்னை முன்னெடுத்ததுக்காக வேற வேற காரணங்களுக்காக போராட்டம். அதற்காகத்தான் நீதிமன்ற வளாகம் என்பது போராட்டத்துக்கான இடம் இல்லைங்கிறத முடிவு பண்றாங்க. அதை மீறி திரும்பி அங்க போராட்டம் நடத்தும் போது அவங்க வந்து நியாயமான கோரிக்கைங்கிறத நம்ம விட்டுற முடியுமா? கோரிக்கை நியாயமானதை மாற்றுக்கிறது இல்லை. ஆனா கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான வழி சாமானிய விட வழக்கறிஞர்கள் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரியும், நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் மறுக்கல. பார் கவுன்சிலோட தேர்தலும் கூட ஒரு அடிதடி வெட்டுக்கூத்து பண பட்டுவாடா பிரியாணி அது மாதிரி போயிருச்சுங்கிற மறுப்பீங்களா? எங்க நீங்க சொல்லுங்க. அடிதடி பணம் பட்டுவாடா எல்லாம் கடந்த முறை நடந்த தேர்தல்ல பெரிய பிரச்சனைகள் வெடிச்சது நீங்க மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது கேஸா போட்டு அவங்க வின் பண்ணாங்களே. அலிகேஷன்ஸ் வந்து தோக்குறவங்க வந்து ஜெயிக்கிறவங்க மேல சொல்லத்தான் செய்வாங்க. கடைசியில கோர்ட்டு போயிட்டு அல்டிமேட் என்னாச்சு, அவங்க செய்யணும் தானே வின் பண்ணி தானே உள்ள வந்தாங்க. இல்ல இந்த மாதிரி புகார்ல வந்து பார் கவுன்சிலுக்கு நீதிபதிகள் தங்களுடைய புகார் அனுப்பியிருக்காங்களா? இது மாதிரி உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்களா? எந்த மாதிரியான புகார்கள்? இந்த மாதிரி வரம்பு மீறது, அத்துமீறது, ஆர்ப்பாட்டம் வந்திருக்கு. ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட் வந்து இப்போ சமீபத்தில் கூட ஒரு வழக்கறிஞர் நாங்க எடுத்தோம். அந்த மாதிரி கோர்ட்ல வந்து டைரக்ஷன் கொடுப்பாங்க. அவங்க கோர்ட்ல வந்து என்னன்னா ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட் இருக்குது, இது மேல நீங்க டைரக்ஷன் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் வரும். நாங்க கண்டிப்பா அதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. டைரக்டா ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட் போட்டு கமிட்டியில போட்டு ஆக்ஷன் எடுத்துருவோம். அவங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டு இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய தரப்பு வழக்கறிஞர் தரப்பு கேட்கப்படும். கண்டிப்பா அங்கேயே ஒரு நீதிமன்றம் போல ஒரு வாதம் நடக்குமா? ஆமா, நாங்க வந்து ஒரு ட்ரையல் நடத்தி தான் பண்ணுவோம். எந்த வழக்கறிஞர்கள் தொடர்பான எந்தெந்த பிரச்சனைகள் தலையிட முடியும், எந்தெந்த பிரச்சனை தலையிட முடியாது அப்படின்னு பார் கவுன்சிலுக்கு ஏதாவது வரையறை இருக்குதா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதாவது ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட் அது வந்து அதுக்கான ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்குள்ள வரும்போதுதான் இப்போ வந்து திடீர்னு ஒருத்தர் அதை தாண்டி வெளியில ஏதாவது பண்ணாங்கன்னா
ஃபேமிலி டிஸ்பியூட் இருக்கு, நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கே வரும் கம்ப்ளைண்ட் வரும். ஆனா நம்ம அதுக்கு பொறுப்பெடுக்க முடியாது. என்ன பண்ண முடியும்? இப்ப மதுரையில வழக்கறிஞர் சங்கத்தை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மதுரை கோர்ட்ல இருந்து வழக்கறிஞர் சங்கத்தெல்லாம் எடுத்து அவங்களுடைய பொருளை பிளாங்கிங்ஸ் எடுத்துட்டு போங்க சொல்லி உத்தரவிட்ட போது பார் கவுன்சில் அதுல தலையிட இல்லையா? இப்ப நேரத்துக்கு நாங்க ரெசல்யூஷன் போட்டிருக்கோம். என்னன்னா இனிமே நாங்க சீஃப் ஜஸ்டிஸ் பார்த்து அதை முறையிடணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்டாங்க மதுரையில. நாங்க அதை பத்தி பார்த்துட்டு நான் போய் பாக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் என்ன சொல்லியிருக்கேன்னா, எதுக்காக உங்களை காலி பண்ண சொல்றாங்க? ஒரு சங்கம் இருக்குன்னா அந்த சங்கத்தை வந்து உயர்நீதிமன்றமோ இல்ல அத்தாரிட்டியோ காலி பண்ண சொல்றாங்கன்னா ரீசன் இருக்கும். அதான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஒரு 50 பேர் உள்ள உட்காந்துட்டு அந்த போராட்டம் பண்ணிட்டு மத்தவங்க எல்லாம் வெளியில அனுப்பிச்சுட்டு இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கோர்ட் அப்புறம் அதை வெக்கேட் பண்ண சொல்லாம என்ன பண்ணுவாங்க? நீங்கள் சொன்னது போல ஒரு சில 1000 வழக்கறிஞர்கள் செய்யறதுக்காக ஒட்டுமொத்த சங்கத்தையும் வந்து காலி பண்ண சொல்ல சரியா இருக்குமா? கண்டிப்பா. அதுதான் நம்ம சொல்றோம். அந்த வழக்கறிஞர்களை அப்புறப்படுத்துறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு சில வழக்கறிஞர்கள் இருக்காரு பாருங்க, அவங்கள வெளியேற்றி தான் ஆகணும், வேற வழி இல்ல. இந்த விசாரணை வந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு குறிப்பா கர்நாடகா கொடுத்து அவங்க ஒரு கமிட்டி அமைச்சு விசாரணை பண்ணிட்டு சொல்லும் போது நீங்க எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? உங்களுடைய செயல்பாடு சரியில்லையோங்கிற சந்தேகத்துல தான் அடுத்த ஸ்டேட்டுக்கு கொடுக்கலான்னு பாக்குறாங்க. இது போன்ற விஷயங்கள் என்பது இல்ல. அவங்க வந்து சரி இங்க ரொம்ப பிரச்சனை பெருசா இருக்குது, அதனால வேற ஸ்டேட்ல பண்ணாங்க. அதனால ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன் நான். பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை ரீகன்சிடர் பண்ணி சொல்லி கேட்டதே வந்து நாங்க கமிட்டி பண்ணுவோம், நாங்க நடத்துறோம் அப்படின்னு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல வழக்குகள் பாண்டிச்சேரிக்கும் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் மாற்றப்பட்ட முன்னுதாரணங்கள் இருக்கும்போது இந்த விசாரணை ஏன் கர்நாடகா மாற்றப்படக்கூடாது? நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். எங்களுக்கு நடத்துறதுக்கான தகுதி இருக்கு, அதனால கேட்டிருக்கு. இனி அவங்க என்ன டிசைட் பண்றாங்க? நீங்க இப்ப சொல்லிட்டீங்க அவங்க எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா நாங்க கொடுத்து நடத்திடுவோம். கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வழக்கறிஞர்களா என்ரோல் பண்ணும் போதே பார்ல அவங்களை பதிவு செய்யக்கூடிய நீங்க அவங்களுக்கான நன்னடத்தை விதிகளை சொல்றீங்களா, சொல்லிருக்கீங்களா? இது மாதிரி எல்லாம் நடக்கணும்னு ஏதாவது கிளாஸ் நடந்திருக்கா, இல்லாட்டி அது ஒரு வெறும் ஃபார்மாலிட்டியா மட்டும் முடிஞ்சிட்டு இருக்கு? கிடையாது. நாங்க வந்து என்ரோல்மெண்ட் பண்ணும்போதே அவங்களுக்கு ஒரு புக் கொடுக்குறோம், நன்னடத்தை விதிகள் புக். அதை அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம். இது தவிர பிஃபோர் என்ரோல்மெண்ட் அவங்க வழக்கறிஞர் பதிவு செய்வதற்கு முன்பு எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து தமிழகத்துலதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ரீசன் என்னன்னா, இப்போ மாண்புமிகு நீதியரசர் கிருபாகரன் மதுரையில் இருக்கும்போது ஒரு உத்தரவு போட்டிருந்தாரு. ரொம்ப கடுமையான உத்தரவு போட்டாரு. யார் யாரோட ஆட்டோல போற வரவெல்லாம் வந்து லாயர்னு சொல்லிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாதான். வழக்கறிஞரா வரணும்னா படிச்சு வரணும். அந்த மாதிரி வர்றவங்களால தான் ப்ராப்ளமே நிறைய வருது. என்னன்னா அந்த உத்தரவுப்படி யாராவது ஒருத்தருக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் அதாவது என்ரோல்மெண்ட் பண்ணும்போது நாங்க விசாரிக்க சொல்றாரு. நாங்க விசாரிக்கிறோம். கிரிமினல் பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா அவங்களை இப்ப என்ரோல் பண்றதுல நிறுத்தி வச்சிட்டோம். பிளஸ் வந்து அவங்க 30 ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அந்த ஏஜ் லிமிட் அதையும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதை தவிர வந்து ஒவ்வொரு ஊர்லயும் அதாவது அந்தந்த ஊர்ல நாங்க கண்டினியூ லீகல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் பண்றோம். என்ரோல்மெண்ட் வரவங்களுக்கு நாங்க பண்றோம். அதாவது 0 to 10 years உள்ளவங்களுக்கும் பண்றோம். இந்த மாதிரியான ஒரு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த வெரிபிகேஷன். இப்போ வந்து ஜஸ்டிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பெஞ்சில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. பேசிக் டிகிரி எல்லாம் அதர் தென் தமிழ்நாடு படிக்கிறாங்க இல்லையா, வெளியில படிச்சுட்டு வந்துட்டு அவங்க வந்து வேற ஸ்டேட்ல போய் படிக்கிறாங்களா படிக்கிறவங்க அதர் தென் தமிழ்நாட்டில் படிக்கிற அந்த கிராஜுவேட்டோடைய பேசிக் டிகிரியும் செக் பண்ண சொல்லி எங்களுக்கு ஆர்டர் இருக்கு. அதையும் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல அந்த மாதிரி தனியார் கல்லூரிகள்லாம் வந்து கண்ணா பின்னான்னு சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க, காசு கொடுத்தா லாயர் ஆயிர முடியும், நீங்க கிளாஸுக்கே போட்டோட லாயர் ஆயிர முடியுங்கிற விமர்சனங்கள்லாம் கடுமையா வந்துட்டு குறிப்பா நம்முடைய எல்லைப்புறங்கள்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள்லாம் ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் ஏதாவது இருக்குதா நம்மகிட்ட? இல்ல அவங்க வந்து மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒண்ணு இருக்குதா? இல்ல இனிமே நம்ம என்ரோல்மெண்ட் பண்றது வந்து ஸ்டேட் பார் கவுன்சிலோட ரைட்ஸ். இப்போ நல்லா ஒருங்கா டிகிரி வாங்கிட்டு வந்தா கூட தப்பு இருந்தா பண்ண முடியாதுன்றது ரைட். இப்ப நம்ம வந்து கரெக்டா வெரிஃபை பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த நீதிமன்றத்துடைய பாதுகாப்பு பற்றி நீதிபதிகளுக்கு கடுமையான கவலை தெரிவிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே விவாதத்துல சொல்லியிருந்த மாதிரி நீதிபதிகள் பாதுகாப்பு கேட்பது தீவிரவாதிகள் இருந்து பயங்கரவாதிகள் இருந்து இல்ல, தங்களுக்கு பாதுகாப்பு வேணும் யார்ட்டு கேட்கிறாங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதானே கேட்டீங்க? அதான் நீங்க உணரும். நான் வந்து அவர் யார்ட்டு ஜம்மு காஷ்மீர்ல உட்கார்ந்து இருக்காங்க, லடாக்ல உட்கார்ந்து திரும்ப திரும்ப சொல்றேன். அந்த வழக்கறிஞர்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இல்ல இப்ப இந்த பாதுகாப்புல மத்திய தொழில் பாதுகாப்பு மாதிரி சிஐஎஸ் நோபல் ப்ரொஃபஷன் சொல்றோம். வழக்கறிஞர் தொழில் வந்து நோபல் ப்ரொஃபஷன் சொல்றோம். இது அவங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி நீதிபதிகள் வந்து கோர்ட்ல வழக்கறிஞர் இருந்தா எங்கிட்ட வரணும்னு கேட்கிற அளவு சூழ்நிலை வருதுன்னா, ஏன்னா என்ன ப்ராப்ளம்னா வழக்கு நாட் ஓன்லி அட்வொகேட்ஸ் திடீர்னு நாளைக்கு கோர்ட்ல சொல்றாங்க பிளாக் கோட் போட்டு திடீர்னு உள்ள 2 பேர் வர்றாங்க, அட்வொகேட்டா என்னன்னு தெரியலன்றாங்க. உண்மைதான். இப்ப வந்து அந்த மாதிரி வரும்போது அந்த பயோமெட்ரிக் கார்டு சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணி தாகணும். அன்னைக்கு வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோர்ட்ல வந்து 100 பேர் வந்திருப்பாங்க, 50 பேர் அட்வொகேட் வந்திருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஃப்ளோட்டிங்கே நிறைய வர ஒரு 2000 3000 அப்படி கூட்டிட்டே இருக்கு ஃப்ளோட்டிங். சோ ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி நாட் ஓன்லி ஜட்ஜஸ் பப்ளிக் அட்வொகேட்டுக்கு சேர்த்து தான் எல்லாருக்குமே செக்யூரிட்டி வேணும். அதனால செக்யூரிட்டி ப்ராசஸ்ல அவங்க அந்த பயோமெட்ரிக் கார்டு காமிச்சு தான் உள்ள வரணும், பாஸ் வாங்கி தான் உள்ள வரணும் சொல்றதுல வந்து தப்பே இல்ல, வரணும் கண்டிப்பா.
இல்ல ஆனா அந்த மாதிரி அடையாள அட்டை இல்லாம உள்ள வரக்கூடாதுங்கிறது விதிமுறை தான் இருக்கா நீதிமன்றத்துக்குள்ள? இல்ல இது வரைக்கும் கொடுத்து காமிச்சிட்டு வரலாம். சில நேரங்களில் லிபரலா தான் இருக்குது. அதை டைப் பண்ணணும். இன்னைக்கு வந்து செக்யூரிட்டி வர பிரச்சனைகள் வர நம்ம வந்து அதை டைப் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். அந்த உயர்நீதிமன்றத்தில் ஏசி சொன்ன புகார்ல அவர் வந்து வழக்கறிஞர் என்ன குற்றம் சாட்டுறாரு, நீங்க வந்து கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கை எடுங்க, வக்கீல் வந்து வரணும், தன்னுடைய அடையாள அட்டை காட்டணும், கிளையண்ட்களை கூட்டு வரக்கூடாது, ஒவ்வொருத்தரும் தனியா பதிவு பண்ணிட்டு வரணும், ஒவ்வொருத்தரும் அடையாள அட்டை காட்டு வழி வரணும்னு சொன்னா வழக்கறிஞர்கள் எங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க, அவங்க மேல ஏதாவது ஆக்ஷன் எடுத்தா நீதிபதி எங்களோட சண்டைக்கு வர்றாங்க, நாங்க செய்ய முடியாத நிலைமையில இருக்குன்னு சொல்றாங்க. சோ வழக்கறிஞர்கள்ட்ட ஒத்துழைப்பு இல்ல. அந்த காவல்துறைக்கும் வழக்கறிஞர்கள் இருக்கக்கூடிய அந்த எளியும் பூனையுமான தகராறு இது ஒரு அடிப்படையான பிரச்சனை நீங்க உணரலையா? இல்ல அது வந்து எப்பயுமே வந்து காவல்துறையும் வழக்கறிஞரும் ஒற்றுமையா போறது நல்லது. நீங்க சொன்ன மாதிரி பிரச்சனைகள் முன்னாடி இருந்தது. இப்ப நான் கூட எல்லா மீட்டிங்கும் நான் வந்து என்ரோல்மெண்ட் எல்லாத்தையும் சொல்லும் போது கூட காவல்துறை வந்து நம்மளுக்கு எதிரி கிடையாது. அவங்களோட ஒற்றுமையா போனா எல்லாமே சுமூகமா தான் போகணும். அது போறதுக்கான வடமுறைகள் இனிமே அட்லீஸ்ட் முன்னாடி இல்லைன்னா கூட இனிமே பண்ணணும். இந்த வழக்கறிஞர்கள் தரப்புல ஒரு பார்வை என்ன வருது, ஒட்டுமொத்தமா இந்த எபிசோடு முழுக்க பார்க்கும்போது வழக்கறிஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகும், இந்த மாதிரி ஒரு சண்டை வரணும்னு காத்துட்டு இருந்த காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவும் பார்க்கப்படுது. இல்ல அப்படி காவல்துறை அவங்க அப்படி நினைக்கல. நீங்களா பாக்குறீங்கன்னு சொல்லிங்க அது மாதிரியான ஒரு இல்ல நான் சொல்லக்கூடிய கேள்வி. இது வந்து காவல்துறைக்கும் வக்கீலுக்கும் பிரச்சனைன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப சமீப காலமா பெருசு எந்த ஒரு சின்ன நடக்கலாம், பெருசா எதுவுமே இல்ல. ஏன்னா முக்கியமான இடத்துல பெரிய ஆபீசர்ஸ் என்கிட்ட பேசுறாங்க. நானும் அவங்ககிட்ட சொல்லி அந்த ஏரியாவுக்கு பிரசிடென்ட பார்த்து நீங்க பேசி முடிங்க அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருக்குது. கமிட்டி இருக்குது. இந்த கமிட்டி ஹை லெவல் கமிட்டி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்குது. எல்லாம் பேசிட்டு தான் இருக்க. ஒரே ஒரு சம்பவம் நடந்தது ஹைகோர்ட்ல 2009ல. அது தவிர்க்க முடியாம நடந்துருச்சு. அது திரும்ப நடக்கக்கூடாதுன்னு தான் பாக்கணும். திரும்ப போலீஸுக்கு நம்மளுக்கும் பிரச்சனை, போலீஸுக்கு நம்மளுக்கு பிரச்சனை கொண்டு போறதே இல்ல. எனக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர்களும் போலீஸும் பெரிய பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல, இருக்கவும் கூடாது. இருக்கவும் கூடாதுங்கிறது சரி. ஆனா பிப்ரவரி 2009 நடந்த ஒரு கலவரம் மாதிரியான விஷயங்கள் வந்து கலவரமா நடக்காட்டாலும் கூட மிகப்பெரிய மோதல் எல்லா நீதிமன்றத்திலும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நீங்க மறுக்க முடியுமா? எக்மோர் கோர்ட்டோ, சைதாப்பேட்டை கோர்ட்டோ, ஆலந்தூர் கோர்ட்டோ, உயர்நீதிமன்றமோ அங்க வரக்கூடிய காவல்துறையினர் தாக்கப்படுவது எல்லா பேர் மேலேயும் பண்றது இல்ல. அதாவது அந்த ஒரு சில அந்த அட்வொகேட் அன்னைக்குள்ள கேஸ்ல எந்த டென்ஷன் இருந்தாலும் இல்ல அந்த ஆபீசர் எப்படி வந்த டெய்லி ஒரு கோர்ட்டுக்கு 50 ஆபீசர்ஸ் வராங்க, 100 பேர் வராங்க, 100-200 வக்கீல் போறாங்க ஒரு சின்ன கோர்ட்ல. எல்லாருமே சண்டை போடுகிறது இல்லையா? 1-2 நடக்கிறது வந்து அது வந்து நீங்க எல்லாத்தையுமே சொல்லக்கூடாது. இப்ப நீங்க உங்களுடைய பார்வையில மத்திய தொழில் பாதுகாப்பு இருக்கிறது நல்லது நினைக்கிறீங்களா, தமிழ்நாடு போலீஸ் பாதுகாப்பே தொடர்றது நல்லது நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு போலீஸ் பாதுகாப்பு நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க நாங்க நல்லாவே பண்றேன்னு சொல்லும் போது தாராளமா போதுமே. இல்ல அவங்க வழக்கறிஞர்கள் ஒத்துழைக்கலங்கிறது தான் அவங்களுடைய பிரச்சனை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வழக்கறிஞர் நான் ஐடி கார்டு கேட்டா என்ன தெரியாதா, என்கிட்ட எப்படி கேட்பேன்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஹைகோர்ட்ல நடந்து இருக்குது. அந்த கமிட்டியில வந்து இந்த பயோமெட்ரிக் கார்டு கொடுக்கலாம், அதே மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டத்துக்கு என்ன பண்ணலாம், கேமரா வைக்கலாம், வச்சிருக்காங்க, ஏற்கனவே வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப். ஒன் டேல நீங்க வந்து இந்த கோர்ட் காமர்ஸ்ல வந்து ஒன் டேல எல்லாமே பண்ணுங்கன்னா பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி கொண்டு வரலாம். வழக்காடு மொழியா தமிழை மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கை, நீங்க உடன்படுறீங்க அப்படித்தானே? அது ஒரு அவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் கூட அவங்களுடைய தமிழ்ல பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஓகே. இல்ல ஆனா நம்ம வந்து அதற்கான அனுமதி ஏற்கனவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மதுரை உயர்நீதிமன்றம் பேசுறாங்க, பேசாமலாம் இல்ல. இப்போ கோர்ட்ல வந்து அவங்க பேசும்போது நானே கோர்ட்டு போறேன், சில வக்கீல் பேசதான் செய்யறாங்க. ஹிந்தி நார்த் இந்தியால போறோம், ஹிந்தியில பேசதான் செய்யறாங்க. சோ அது வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா கொண்டு போன அவசியம் இல்ல. அவங்க பேசினாங்கன்னு கேட்டுக்கிறாங்க. சில நேரங்கள்ல ஜட்ஜ்மெண்ட் இங்கிலீஷ்லயே ஹைகோர்ட்ல வரணும்னா இப்ப டெல்லி போறோம், அப்பீல் போறோம், அதை நீங்க தமிழ்ல வச்சுட்டா பண்ண முடியாது இல்லையா? சோ சில இடங்கள்ல இப்ப வந்து அப் டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வரைக்கும் எல்லாமே தமிழ்ல, 90% தமிழ்ல தான் இருக்காங்க. சரி, இப்ப நீங்க வந்து திரு செல்வம் வந்து நாளைக்கு உயர் நீதிமன்ற நீதிபதியா போறீங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்க. என்ன போட்டு இப்படி மாட்டி வரீங்க? இல்ல நான் உச்ச நீதிபதியா போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராஜஸ்தான் நீதிமன்றத்திலயோ உத்தரப்பிரதேச நீதிமன்றத்திலயோ உயர் நீதிமன்றத்துல ஹிந்தியில வந்து தீர்ப்பே சொல்லான்னு இருக்கு. அவங்க வந்து நீங்க எப்படி படிப்பீங்க? எல்லாம் இல்ல ஹிந்தியில தீர்ப்பு வந்தா படிக்க முடியாது. அப்ப நான் தீர்ப்பு போட மாட்டேன்னு சொல்லுவீங்களா? அப்ப டிரான்ஸ்லேஷன் கொடுத்தா வைப்பாங்க. இப்ப அதே தமிழுக்கு செய்யலாம்ல? கண்டிப்பா பண்ணலாமே. இல்ல என்னுடைய கேள்வி, பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அதிகாரப்பூர்வ வழக்காடு மொழியாக தமிழை மாற்றுவதை ஆதரிக்கிறதா இல்லையா? தமிழ்ல ஆதரிக்காமலாம் இல்ல. தமிழ் வந்து பேசுறவங்க பண்ணலாம், அவங்க இங்கிலீஷ்ல வரவங்க இங்கிலீஷ்ல பேசலாம், தமிழ்ல பேசுறவங்க தமிழ்ல பேசலாம். அதுல வந்து எதிர்ப்புகள்லாம் எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடாது சொல்றது இல்ல. ஆனா அதிகாரப்பூர்வ மொழியா இல்ல அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ மொழியா பார் கவுன்சில் தமிழ்நாடு பண்ண முடியாது. அதற்கான முன்னெடுப்பு நீங்க தான் எடுத்திருக்கீங்களான்னு என்னோட கேள்வி. நீங்க ஒரு வழக்கில் நீங்க இம்ப்ளீட் பண்றதோ, நீங்களே ஒரு பிஎல் போறதோ நடந்துட்டு இருக்கு, ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். திரும்ப நம்ம மூவ் பண்ணணும் இல்ல, ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு. இல்ல நீங்க வந்து வழக்கறிஞர் சமுதாயத்தோடைய ஒரு சரியான அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்ட சட்டப்பூர்வமான பிரதிநிதி அப்படிங்கிற முறையில தமிழ்நாடு பாண்டிச்சேரி தான் உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிற முறையில இந்த வழக்கறிஞருடைய ஒரு கோரிக்கையை முன்னெடுக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி பண்ணீங்கன்னு கேள்வி வரும்ல?
கண்டிப்பா தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா போவோம். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லை நினைக்கிறேன். ஏன்னா அது நடந்துட்டு இருக்கு ப்ராசஸ் கோயிங் ஆன். அப்படி அதாவது எங்கேயாவது ஸ்ட்ரகிள் ஆகும்போது கண்டிப்பா போக வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா போகும். வழக்கறிஞர்கள் மத்தியில அரசியல் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக நீங்க இயங்குறதா நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு வழக்கறிஞர் மத்தியில அரசியல் ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அவங்கவுங்க ஒரு வழக்கறிஞர் அவங்கவுங்க பார்ட்டியில இருப்பாங்க. அந்தந்த பார்ட்டியான அந்த ஆக்டிவிட்டிஸ் வரும்போது தான் போறாங்க ஒழிஞ்சு நீதிமன்றத்துக்குள்ள பார்ட்டி காமிச்சுக்கிறது மாதிரியான வாய்ப்புகள் இல்ல. வழக்கறிஞர்களுக்கு மத்தியில ஜாதி ஒரு மிகப்பெரிய சக்தியா ஒரு ஆதிக்க சக்தியா இருக்குதா நீங்க உணரலையா? நிச்சயமா இல்ல. இன்னைக்கு நம்மளுடைய உயர்நீதிமன்றத்துல எவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட 5000 வழக்கறிஞர் வர்றாங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. தனிப்பட்ட இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்ல. இல்ல அது இல்ல. என்ன யாரு இருக்காங்கன்னா இந்த சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதாவது எப்படி சொல்லணும்னா தீவிரவாத இயக்கம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆணுக்கள்ல தான் நல்ல ஒரு சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்ததுன்னா அதை கொலாப்ஸ் பண்ணணும்னே ஒரு டீம் இருக்காங்க. அந்த டீமை நாங்க பாத்துட்டு இருக்கோம். அதை கண்டுபிடிச்சு அதுல வேரோட அழிக்கணும்ன்றதுல எந்த ஒரு தயக்கமுமே கிடையாது. அதனால எதை ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கும். மதுரை தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அங்கிருந்து வரக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்த பார்கோன்ஸ் மேல விமர்சனத்தை வச்சு ஒரு பெரிய கட்டுரைகள்லாம் பிளாக்ல எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுடைய முகநூல்ல அவங்களுடைய பிட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி விமர்சனம் பண்ணும்போது ஜாதிய பின்னணியோட தூண்டுதல் நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்களே வைக்கிறாங்க. அதான் அவங்க அதுதான் இந்த மாதிரியான எழுதுறாங்க பாருங்க. இவங்க தூண்டி வருவதுக்கு மாதிரி எழுதுறவங்க தான். ஜாதிய பின்னணியா வச்சு வழக்கறிஞர் தொழில் பார்ப்பது என்பது இல்ல. வழக்கறிஞர் தொழிலை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கான்டாக்ட் என்ன இருக்குது, அவங்க கோர்ட்ல எப்படி கேஸ் நடத்துறாங்க, இதை வச்சுதான் வழக்கறிஞர் தொழில். வழக்கறிஞர் தொழிலை விட்டுட்டு வேற வேலை பாக்குறவங்க அதை பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆண்டு பதவி காலத்துக்குள்ள ஒரு ஆண்டுக்குள்ளதான் இருக்கு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு உருப்படியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் ஒரு நடவடிக்கை நீங்க எடுக்க முடியும் நினைக்கிறீங்களா இந்த விஷயத்தை கிளீன் பண்றது? கண்டிப்பா வழக்கறிஞர்கள் ஒத்துழைக்கும் பட்சத்தில், அதாவது அந்த ஒரு சில வழக்கறிஞரை பத்தி கவலைப்படல, ஒட்டுமொத்த வழக்கறிஞர்கள் ஒத்துழைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த முடிவு கண்டிப்பா பண்ணுவோம். நீங்க சொன்ன மாதிரி ஐ டோன்ட் பாதர் அபௌட் மை நெக்ஸ்ட் எலெக்ஷன். ஒருத்த நெக்ஸ்ட் எலெக்ஷன் ஓட்டு அப்படின்னு பார்த்தா தான் எதுவுமே செய்ய முடியாது. அதை பத்தி யாருமே கவலைப்படலன்னா நாம பண்ணி முடிச்சுட்டு தாராளமா போகலாம். கண்டிப்பா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் வெளியே போகணும். நன்றி திரு செல்வம். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய நேரத்தை உங்களுடைய பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள்.